கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன நன்மைகள், என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி இந்த மாதத்திலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். அதை கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். ஆண்டவர் நம்முடைய ஜனங்களோடு கூட இருந்து ஒரு பெரிய வெற்றியை அந்த யுத்தத்திலே கர்த்தர் கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 நாளாகமம் 22 அதிகாரம் 18 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசைகளிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்றால் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லலாம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு இளைப்பாறுதல். இதை இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை போல யோசுவா 21 அதிகாரம் 44 வசனத்திலும் கூட அங்கு சில வம்ச தலைவர்கள் விதமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார், சத்துருக்களையெல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இந்த இடத்திலே அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை போல 1 ராஜாக்கள் 5 அதிகாரம் 4 வசனத்திலே சாலமோன் விதமாய் சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு எங்கும் இளைப்பாறுதலை தந்தார், எனக்கு விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற அந்த இளைப்பாறுதல் அது உண்மையாகவே அது இளைப்பாறுதலாகவே இருக்கும். நமக்கு எங்கேயும் சத்துருக்கள் இல்லாத, எந்த பகுதியிலும் ஒரு இடையூறுகள் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த இளைப்பாறுதலை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நாம் கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது மாத்திரமே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 2 நாளாகமம் 14 அதிகாரம் 7 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தரை தேடினால் அவர் இளைப்பாறுதலை தருவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை நாம் எல்லா நேரங்களிலும் நாம் தேடி போக வேண்டும். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் மனிதர்களை அநேக நேரங்களிலே நாம் தேடி போய் ஏமாற்றம் அடைகிறோம். ஆனால் கர்த்தரை நாம் தேடி போகும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை தருகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 2 நாளாகமும் 20 அதிகாரம் 30 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவர் இளைப்பாறுதலை தேவன் கொடுத்ததினால் அவருடைய ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற அந்த இளைப்பாறுதல் அது மிகுந்த அமைதியில் உள்ளதாய் காணப்படுகிறதாய் இருக்கிறது. அங்கு ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை நாம் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6 அதிகாரம் 16 வசனத்திலே நாம் வாசிப்போம், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து அதிலே நல்ல வழி என்று பார்த்து, நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நாம் நடக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய ஆத்துமாக்களிலே இளைப்பாறுதலை தருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுதான் எங்கும் அமைதி, நம்மை சுற்றிலும் தேவன் கொடுக்கிற அமைதியாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 11 அதிகாரம் 29 வசனத்திலே, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
நாம் ஆண்டவரை தேட வேண்டும். எது நல்ல வழி என்று நாம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் எல்லாவற்றிலும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அவரை போல நாம் நடப்போம், அவரை போல நாம் மாறுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய இளைப்பாறுதல் நிறைந்ததாக காணப்படும். அது மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், அதே மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு பலவிதமான பாரத்தோடு கூட, ஒருவேளை வியாதி என்ற பாரம், கடன் பிரச்சனை என்ற பாரம், அல்லது சமாதானம் இல்லாமல் ஏதோ மனதிலே ஒரு பாரத்தோடு கூட பாரம் நிறைந்தவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி அந்த ஆண்டவரை நாம் தேடுவோம், அந்த ஆண்டவரிடத்திலே கற்றுக்கொள்வோம், அந்த ஆண்டவரிடத்திலே நாம் கடந்து வருவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இளைப்பாறுதலை நிச்சயமாய் அவர் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இளைப்பாறுதல் இல்லாமல் பலவிதமான கவலையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு கூட ஆண்டவரே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் தாமே ஆண்டவரே இந்த இளைப்பாறுதலை நீர் தந்தருளுவீராக. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற இளைப்பாறுதல் அது அமெரிக்க நிறைந்ததாக இருக்கும், அது எந்த இடையூறும் இல்லாததாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். அப்படிப்பட்டதான ஒரு இளைப்பாறுதலை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை நீர் ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆசீர்வதிப்பீராக. உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவாராக. ஆமேன்.